ஆனா அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்னால எதையும் யோசிக்க முடியலம்மா. அவளை எப்படியாவது அதிலிருந்து காப்பாத்தி அவ கூட வாழணும்னு தான் என் மனசுக்கு தோணுச்சு. தயவு செஞ்சு ரஞ்சனி என் கூட சேர்த்து வைங்கம்மா, ப்ளீஸ்மா. எனக்கு நீங்க எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் ரஞ்சனியும். உங்களோட சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காதுமா. அப்படி நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா நான் காலத்துக்கும் உங்க பையனா ரஞ்சனி நினைச்சுக்கிட்டே உங்க கூடயே வாழ்ந்துடுறேம்மா. நீங்க எல்லாருமே சொல்றது சரிதான். நான் ரஞ்சனிய சந்திச்ச சூழ்நிலை தான் தப்பு. இவ மேல தப்பு இல்ல. ஒருத்தரை பத்தி எந்த விஷயமும் தெரியாம அவங்கள வெறுக்க கூடாதுன்னு நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நானும் நிறைய முறை இவ இந்த பசங்களோட பேசிட்டு இருக்கிறத பார்த்து தப்பா தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது இவங்க எல்லாரும் இவ்வளவு நல்ல பசங்களான்னு. உனக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனைங்க நடந்திருக்கலாம். உன் குடும்பத்தோட கூட எனக்கு நிறைய பிரச்சனை நடந்திருக்கலாம். ஆனா இப்பதான் தெரியுது மொத்த குடும்பமும் என் வீட்டு வாசல் முன்னாடி நின்னு என் பையனை உங்க பொண்ணுக்கு கேட்கும்போது என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியல. எனக்கு முழு சம்மதம். நன்றிமா. இனிமே ரஞ்சனி தான் எங்க வீட்டு சின்ன மருமகள். இப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்படியோ ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல. கடவுளே, இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஐயோ, கையோட கழுவல ஒரு வேலையை சேர்ந்துட்டாங்களா? இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சீனு, ஆல் தி பெஸ்ட். எப்படியோப்பா, என்னதான் ஆக்ஷன் படம் மாதிரி கலவரமா போனாலும் கடைசியில விக்ரமன் சார் படம் மாதிரி சந்தோஷமா முடிஞ்சிருச்சு. ஆமா, கல்யாண சோறு எப்பங்க போடுவீங்க?